புஷி ஆனந்த் அவர்கள் பேசியது மிகவும் வன்மையா கண்டிக்கத்தக்கது. தமிழே ஒழுங்கா பேசுறிய தற்குறித்தனமா பேசிட்டு இருக்க அவர் பாத்தீங்கன்னா எடப்பாடியோட அரசியல் அனுபவம் பத்தி தெரியாம அவர் இவ்வளவு பேசிட்டு இருக்காரு. இவங்கெல்லாம் ஒரு அமைச்சர், இந்த தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்து கெட்டு போச்சு. இவங்க கெட்ட சிஸ்டம் கெட்டு போச்சு. தாவேக்க தற்குறி ஆட்சிங்கிறத மறுபடியும் நிரூபணம் பண்ணிட்டே இருக்காங்க. இப்ப நடந்துட்டு இருக்கிற ஆட்சியே சரியான ஒரு நடைமுறையான ஆட்சி இல்லை அப்படிங்கிறது இதிலிருந்தே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதை தவிர்த்துக்கிறது ரொம்ப மிக மிக ஒரு முக்கிய கடமையா இருக்கு. நடைபெற்று கொண்டு வருகின்ற இந்த ரீல்ஸ் ஆட்சியானது எந்த விதமான நலத்திட்டங்களோ விவசாய பிரச்சனைகளை தீர்க்கிறத பற்றியோ எதுவும் இல்லாமல் ஏதோ ரீல்ஸ் ஆட்சியாகவே நடந்துட்டு இருக்குது. விவசாயிகள் பொதுமக்கள் எந்த விதமான நலத்திட்டங்களும் இல்லாமல் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழ் கூட சரியா ஒழுங்கா உச்சரிக்க தெரியாத புஷி ஆனந்த் அவர்கள் நம்ம முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களை பற்றி தவறாக பேசியிருக்காரு. இவங்க வீட்டுக்கு போகிறது 3 மாதம் அல்லது 4 மாதம் இல்லை 6 மாதம், அதோட தமிழ்நாட்டில் விசில் தலையே தூக்காது. என் எடப்பாடியார் புரட்சி தமிழ் எடப்பாடியார் தான் வருவார். ஒரு படத்தோட போஸ்ட் கிழிச்சதுனால தான் நாங்கள் முதலமைச்சராக உட்காந்துருக்குறோம், இங்கே ஆளுங்கட்சியாக உட்காந்துருக்குறோம் அப்படின்னு சொல்கிற அவரு முதல்ல ஒழுங்காக தமிழை உச்சரிக்க பழகிட்டு அதுக்கப்புறம் எங்கள் தலைவர் எடப்பாடியார் அவரை பற்றி பேசுறதுக்கு பேசணும். என்ன பேச்சு அது? பேனரை கீச்சுன்னா ஆட்சி ஒன்று அமைச்சர் சொல்கிறாரு. ஒரு தெருவில் போகிற பசங்க சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க, நீ ஒரு அமைச்சரா? இந்த மாதிரி மறுபடியும் இருந்தால் இந்த சின்ன பிரச்சனை பெரிய போராட்டமாக மாற்றுறதுக்கு தயாராக இருக்கிறோம். பட்டி எங்கே எருமாடு மேய்ச்சும் பண்ணி மேய்ச்சுவேன் இவெல்லாம் அமைச்சர். ஆதவார்ஜின்னு ஒருத்தன் பேசுகிறான், ஆனால் அந்த ஆள் ஒரு ஆளுக்கு பாராட்டலாம். எம்ஜிஆர் பெருமையாக பேசுகிறான், அம்மாவை பெருமையாக பேசுகிறான். ஏன்னா அவங்கள பேசாத எவனு ஆட்சி நடத்த முடியாது, கட்சி வளர்க்க முடியாது. அவங்களாம் உங்களுக்கு தானுவேன். எடப்பாடியார் உண்மையை சொல்கிறதுனால ஒரு ஆள். ஏண்டா அந்த காங்கிரஸ் தலைவர் மாணிக்க தாகூர் சார் புதுசாக தலைவராக வந்திருக்கீங்க, கொஞ்சம் தலைவருக்கு உண்டான பண்பில் பேசுங்க. நீங்கள் ஏடா கூடமா பேசினீங்கன்னா அதை விட ஏடா கூடமா பேச எங்களுக்கும் தெரியும். அது பண்ணுறாரா இது பண்ணுறாரான்னு கேட்குறீங்க. இப்போ உங்கள் தலைவர் ராகுல் காந்தி வந்தார், மேகதாது அணியில் பற்றி பேசாமல் அவருன்னா வாயில் லாலிபப் எதனா வச்சுருந்தாரா? தைரியம் இருந்தால் அதை பற்றி பேச வேண்டியது தானே. இதுமாரி நீட் தேர்வுன்னு சார், நீட் தேர்வு பிஜேபி கொண்டு வந்ததுனால எங்கள் தலைவர் ஏற்றுக்கல. நீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்க கூடாதுன்ற ஒரே காரணத்தினால அந்த இதை செயல்பட்டு இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் உங்கள் தலைவர் இருக்கிறாருல காங்கிரஸ் தலைவர், அவருக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருந்தால் எங்கள் ஐயா எடப்பாடியார் கொண்டு வந்த மாதிரி 7.5% கொண்டு அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள் அத்தனை பேரையும் மருத்துவராக்கி குறைஞ்சபட்சம் வருஷத்துக்கு 500க்கும் மேற்பட்ட மாணவர்களை மருத்துவராக்கி அழகு பார்த்தாரு. உங்கள் காங்கிரஸ் தலைவருக்கு அரசியல் புரிதல் இருந்தால் அரசியல் திறமை இருந்தால் காங்கிரஸ் ஆள்ற மாநிலத்தில் இந்த 7.5% கொண்டு வர திறமை இருக்குதான்னு கேளுங்க உங்கள் ராகுல் காந்திக்கு. மக்களுடைய பிரச்சனைகளை அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டுமோ தவிர அடுத்த இயக்கங்களையோ அடுத்த தலைவர்களையோ குறை சொல்வதை மட்டுமே வாடிக்கையாக கொண்டிருப்பது கண்டிக்கத்தக்கது, வருந்தத்தக்கது. இனியாவது மக்களுக்காக ஏதாவது செய்வார்களா என்று ஏக்கத்தில் தான் மக்கள் இருக்கிறார்கள். தொகுதி மறையீடு அதை அது முதல்ல எங்கள் ஐயா என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, தொகுதி ஏறுதோ இறங்குதோ, ஆனால் இந்தியாவில் உள்ள மொத்த இதுலேயும் கணக்கு பண்ணிங்கன்னா தமிழகத்துக்கு இப்போ எத்தனை சதவீதம் இருக்கோ அதே சதவீதம் வரணும் அப்படி தான் சொல்லியிருக்காரு. தவிர உங்களை மாதிரி இப்போ ஒரு கேவலமான அறிக்கை ஒன்று விட்டுருக்கீங்க நேற்று ராஜ்பவன்லேருந்து, என்னது மந்திரி பதவியை சுழற்சி முறையில் வச்சுக்கிங்கன்ட்டு. என்ன சார் இது? சுழற்சி முறையில் வச்சுருந்தா அந்த மந்திரி துறை இன்னும் லட்சத்தில் ஏங்க, இன்னும் நீ 2 வருஷம் நான் 2 வருஷம் வச்சுக்கிறதுக்கா? இந்த மாதிரி கேவலமான அறிக்கை விட்டு கேவலமான பொழப்பு நடத்துறது காங்கிரஸ். முதல்ல உங்கள் காங்கிரஸ் தலைவருக்கு அரசியல் புரிதல் இருந்தால் தமிழ்நாட்டுக்கு வந்தால் அடுத்தது மேகதான அணியை பற்றி அவரோட நிலைப்பாடு என்னன்னு ஒரு தைரியம் இருந்தால், அரசியல் தைரியம் இருந்தால் பேட்டி கொடுக்க சொல்லுங்கள். வருங்காலத்துக்கு புரட்சி தலைவர் வழியில் எங்கள் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் வருங்கால முதலமைச்சர். நாங்கள் தொண்டெல்லாம் உழைக்க காத்துக்கிறோம். அவர் எங்கள் எடப்பாடியாருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், தொண்டர்களை அரவணைச்சி தொண்டர்கிட்ட மனு வாங்கணும்னா நம்ம கழகம் வெற்றி பெறும். தொண்டர்களை கூப்பிட்டு பேசுங்க, தொண்டரை சந்திக்குங்களே என்று பணிவோடு எங்கள் எடப்பாடியை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். சார் நாங்கள் எங்கள் கழக பொதுச் செயலாளர் அவர் ஆணைக்கு இணங்க அவர் என்ன உத்தரவு விடுறாரோ அதை நாங்கள் செயல்படுத்த கரெக்டாக இருக்கும் சார். ஏன்னா எங்களது ஒரு கட்டுக்கோப்பான கட்சி. எங்கள் ஐயா எடப்பாடியார் என்ன சொல்கிறாரோ
அடுத்த செகண்டு நாங்கள் செயல்படுவோம் சார்.